ஸோ வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்குது மக்களே. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே மெயின்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம எழுதின ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மெயின்ஸ் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இனிமேல் வர காலகட்டத்தில் அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம அதிகமாக மெயின்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து மக்கள் கேட்டுட்டீங்க, சார் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பிடிஎஃப் ப்ரிலிம்ஸுக்கு தான் இருக்குது, பட் நம்ம மெயின்ஸுக்கு ஒரு தரமான ஒரு மெட்டீரியல் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளான் எங்களுக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்குது. நம்ம மெயின்ஸுக்கு ஒரு தரமான ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்னு எப்போ ஒரு 2 வருஷமாக இந்த பிளான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரிலிம்ஸ்க்குன்னா எக்கச்சக்க இடத்துல நம்ம கொஸ்டின்ஸ் அதை சால்வ் பண்ணுவோம். ஆனால் மெயின்ஸுக்குன்னு வரப்போ ஒரு பக்காவாக முறையாக அந்த எக்ஸாக்ட் லெவல், ஆர்ஆர்பினா அந்த லெவல், எஸ்பிஐபிஓனா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பர்டட் கொஸ்டினுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஐடியா இருக்குது. பட் எக்ஸிக்யூட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டங்கு ரோல் ஆகுது. கடந்த 1 இயராக நம்ம ஐபிபிஎஸ் கைடில் போனதுலேருந்து அந்த ஐபிபிஎஸ் கைட் டேரக்டர்ஸ் அவங்களோட பேசிட்டு, சார் நம்ம மெயின்ஸ்க்கு பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை செட் பண்ணோம் ஐபிபிஎஸ் கைட் சப்போர்ட்டோட. ஸோ அவங்க லாஸ்ட் 1 இயராக இந்த மெயின்ஸ் கொஸ்டினுக்காகவே ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்க்கு ஒரு 3 பேர், மேக்ஸுக்கு ஒரு 3 பேர், ரீசனிங் ஒரு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரு 1 இயர் உழைப்பை தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 299 ரூபா வச்சு. எப்படி 1 இயரோட உழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இந்த டீம் பக்காவாக இந்த கொஸ்டினை ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ தரமாக நம்ம மெயின்ஸுக்கு லான்ச் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியும், எஸ்பிஐ பிஓ அப்படின்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியும், ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னா எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியே நம்ம ஒரு பக்காவான ஒரு பிடிஎஃப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் மாதிரி. ஏன்னா நம்ம மொத்தமாக பிடிஎஃப் 7500 கொஸ்டின் மக்களே, இந்தாங்க 7500 கொஸ்டினை படிங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம சின்ன வயசில் ஒரு ஆசையாக இருக்கும், ஃபஸ்ட்டு டே 1 ஸ்கூலுக்கு போனோடனே புக்ஸை பார்த்தோன்னே ஜாலி அப்படின்னு இருப்போம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த புக்கை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். எல்லாரோட இயல்பு தான். ஸோ அதனால் அதை கண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், அதே மாதிரி மக்களுக்கும் நம்ம பண்ண கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். ஏன்னா மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்வீட்டை மொத்தமாக சாப்பிட்டோன்னா ஏன்னா அதே தான், இங்கேயும் சீன் அதே தான். ஸோ அதனால நம்ம ஒரு கோர்ஸ் மாதிரி டே 1 அப்படின்னா அதில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், டே 2 அதில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், இந்த மாதிரி டே 50 வர அடுத்து நம்ம வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பக்காவாக மெயின்ஸ்க்கான பிடிஎஃப் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களே. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, ரீசனிங் 1250 கொஸ்டின், கான்ஸ்லோட் 1250, எல்லாமே எக்ஸாம் லெவலுக்கு இருக்க மாதிரி. ஃபைனல் வெரிஃபிகேஷன் நான், ஜாக்சன் சார், ரீனா மேம் எல்லாமே பண்ணி பக்காவாக பார்த்துட்டு ஓகே ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அந்த பிடிஎஃப் லான்ச் பண்ணோம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 1000 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 2500, ஸ்டாட்டிக் பேங்க் அண்ட் ஜிகே 1500, ஸோ ஓவராலாக 7500. இதை ப்ராக்டிஸ் இந்த 1 மந்த்துக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கான கொஸ்டின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இதை மட்டும் பார்த்தாலே போதும்யா. அதாவது ஒரு ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக மெயின்ஸில் நிறையா பசில், நிறையா டிஐ உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த 1 மந்த் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் வர கொஸ்டினையும் நம்ம சேனலில் சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் மக்களே. அதுவும் அந்த பிளான் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம், பட் அந்த கொஸ்டின் நமக்கு தெரியும் இல்லையா, மக்கள் சில பேர் கண்டிப்பாக டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, எதுவும் ட்ரிக்ஸ்லாம் அப்ளை பண்ண இருக்குமான்லாம் யோசிப்பாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வேறு வீடியோஸில் மெயின்ஸ்க்கான சால்வ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிடிஎஃப் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த 299ல் நம்ம பண்ணியிருக்கோம் மக்களே. பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணுறது, இன்றைக்கி டே 1க்கான பிடிஎஃப் நீங்கள் யாருனாலும் பார்த்துக்கலாம். நம்ம crackvithjack.com போயிட்டு அடிச்சு காமிச்சிடவா, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஸோ போட்ட எல்லா கோட்டையும் உங்களுக்கான ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ போட்ட எல்லா கோட்டையும் அழிச்சிருவோம். நீங்கள் போயிட்டு நீங்கள் crackvithjack.com போனீங்க அப்படின்னா ஸோ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க மக்களே, சரியா? ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்ன்னு இருக்குமா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 டில் டே 50 வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் டே 1 போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டே 1 போயிட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணிடுங்க.
ஆனால் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லை கேட்குது. ஸோ டேரெக்டாகவே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஸோ இந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டே 1 யாருனாலும் பார்த்துக்கலாம். டே 1 மீன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறது, கடையில் போயிட்டு ஸ்வீட்ஸ் வேணும் அப்படின்னா ரைட்டாக கொடுப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் பெய்டில் ரீசனபிள் தான், 299 ரீசனபிள் தான். தைரியமாக நீங்கள் ரீசனபிள் இல்லை அப்படின்னா கமெண்டில் எங்களை விட்டு கிளிக்கலாம். சார் என்ன சார் 299 வச்சுருக்கீங்க, மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ 299 ரீசனபிள் தான். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டே மட்டும் நம்ம வந்து நார்மல் ப்ரைஸில் அது எல்லாத்துக்குமே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்தோம்னா ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா இவங்க என்னடா அவங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து பதமா அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி இவங்க நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மக்களே தரமாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதான் நமக்கு ப்ளஸ்ஸே. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் கொஸ்டின் இருக்கும், பட் கீழே சொல்யூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எல்லா டைமும் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இவ்வளோ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்மளாவே செல்ஃபாகவே சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இது நீங்களே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம எம்ஓடி பசில் சீட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் அது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இப்போ நம்ம ஜாக்சன் சார் சொல்லுவார் இல்லையா, நீ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதை பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்களோட இதில் வந்து இந்த கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு வேளை சால்வ் பண்ண தெரியாத பட்சத்தில். ஓகே, ஸோ இது வந்து ரீசனிங் மக்களே. அப்படியே நீங்கள் பேக் அடிச்சிங்க அப்படின்னா, அதாவது பேக் வந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கான்ஸ் போயிடலாம். ஸோ கான்ஸில் இன்றைக்கி மட்டுமே உங்களுக்கு கேஸ்லெட் டிஐ வென் டயக்ராம், கேஸ்லெட் டிஐ இன்னொரு செட்டு, டிஎஸ் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், ப்ராபபிலிட்டி, முக்கியமாக நிறைய பயப்படுற போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், ட்ரெயின் அண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நான் பக்காவாக கான்ஸ் வச்சு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு புரியுதா, இந்த ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேஷனோ ராங் நம்பரோ மட்டும் கொடுக்கல, எல்லாமே இருக்க மாதிரி, டேட்டா சஃபிஷியன்சி இருக்க மாதிரி, கேஸ்லெட்ஸ் இருக்க மாதிரி, டிஐ இருக்க மாதிரி, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ டே 1 டே 2 டே 3 இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே மிக்சிங்காக வரப்போகுது. ஸோ ஓவரால் நீங்கள் 50 டேஸ் வந்து பக்காவான ஒரு இதாக இருக்கும் மக்களே. காலையில் நம்ம ரிவ்யூஸ்லாம் மக்கள் சொல்லியிருந்தாங்க டமால் செஷன் போகிறதுக்கு முன்னாடி. ஒரு நிமிஷங்க, பிடிஎஃப் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் மக்கள்கிட்ட கேட்டே நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்கள கேட்டே நீங்கள் வந்து பர்ச்சேஸில் போட்டுருங்க மக்களே. ஸோ எடுத்தனே ஒரு கேஸ்லெட்ஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது. பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. எப்போயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கான கொஸ்டின் வந்து ஈஸி தான் மக்களே. எடுத்தோடனே ப்ராக்டிஸே இல்லாமல் போயிட்டு எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். சரியா, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் அந்த கொஸ்டின் மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பண்ண முடியும். கரெக்டாக ஸோ ஒரு டிஐ செட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், புதுசாக இருக்கும். என்னடா இவ்வளோ தான் இருக்குது, பட் அதை இப்படி நோட்ஸ் கொடுத்துருப்பான். இதை நம்ம சால்வ் பார்த்துட்டு இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ பக்கா மெயின்ஸ்க்கான டிஐ தான் மகளே. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். 90% வந்து நம்ம பிடிஎஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் மாடல் வரதுக்கு சான்சஸ் அதிகம் மெயின்ஸ் லெவல். ஓகே, ஸோ நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் அதோட இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட வென் டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கண்டிப்பாக பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மக்களே, எப்படி ஆசையாக இருக்குது சால்வ் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா கீழே அவங்களுக்கு கொடுத்துட்டான், அவன் இவ்வளோ இதை கொடுத்துட்டு கீழே வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான், அந்த போத்னா எக்ஸு ஒய் ஜெட்லாம் கொடுத்துருக்கான். ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து தரமாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அமைச்சிருக்கோம். நம்ம பண்ணுறப்பயே நான் சொன்னேன் தெரியுமா, லாஸ்ட் 1 இயராகவே நம்ம டீம்கிட்ட கேட்டுட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு பிடிஎஃப் அப்படின்னா அதில் மிக்சிங்காக இருக்கணும், மக்களுக்கு வந்து கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும், அதை பார்த்தா அவங்களுக்கு புரியணும். ஸோ எல்லாமே பக்காவாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால தாங்க 1 இயர் இந்த உழைப்பு ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு தரமாக தான் வந்திருக்கு மக்களே. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோலிங் பண்ணிட்டேன். டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் டேட்டா சஃபிஷியன்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொஸ்டின், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸோ ஐ திங்க் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் கோர்ஸ்,
ஸோ இதே மாதிரி நீங்கள் டே 1 இப்போ டே 1 மட்டும்தான் நாளையிலேருந்து வந்து டே 2 டே 3 டே 4 வந்து பர்ச்சேஸ் பண்ண மக்களுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 299ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. நம்ம மொபைல் டேட்டாக்கு ரீசார்ஜ் பண்ணுறதோட கம்மியான காசு தான். நம்ம வெட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். எப்படி நம்ம 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 சூர்யா மாதிரி தான், சரியா? ஸோ எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும், அது மட்டும் தான் எங்கள் வேலை, அதை மட்டும் தான் எங்களோட நினைப்பு. ஸோ கம்மியான ப்ரைஸில் நம்ம நிறையா கொடுக்கணும். ஸோ அதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி நம்ம திருப்பி வீடியோலாம் போட்டு சண்டை போட முடியாது. என்ன சார் இவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க. 299 ரொம்ப 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 ரீசனபிள். இந்த 299 சைட்டில் போகிறதுக்கு ஜிஎஸ்டிலாம் இருக்குது மக்களே, சரியா? ஸோ உங்களுக்கு 299 தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 டே 50. நான் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் காமிக்கலை, நீங்களே பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இங்கே போய்ட்டு இங்கே அந்த பிடிஎஃப் கோர்ஸா, ஸோ இதில் போய் டே 1 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் டே 1 பண்டில் அப்படின்னாலே உங்களுக்கு கான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் முக்கியமாக பேங்கிங் அவேர்னஸ், தென் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து எழுதி வச்சுருப்பாங்க, பட் அதை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மி தான். அதாவது எழுதி வச்சுருப்பாங்க, திருப்பி அதை தேடுவாங்க. பட் நம்ம பக்காவாக கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதை பார்க்குறது கரெக்டாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து சில பேர்லாம் கேட்குறாங்க, சார் லைஃப் டைம் வேலிட்டி அப்படின்னு. இந்த பிடிஎஃப் அப்படின்னா உங்கள் மொபைலில் தான் இருக்க போகுது, நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம், சரியா? என்ஜாய். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதில் உங்களுக்கு குவிஸ் பேசிஸில் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். சில பேர்லாம் நல்லா எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற மக்கள்லாம் இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அல்பேனியா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தெரியலையே டக்குன்னு, சரி ஓகே அல்பேனியா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மற்ற ஆப்ஷன்ஸோட கண்ட்ரிலாம் அப்படி மின்டால்ட்டாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே நமக்கு மறக்காது. புரியுதா? ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா மற்ற 4 ஆப்ஷனோட கண்ட்ரி என்ன அப்படின்னு நீங்கள் ரோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக நீங்கள் படிக்கிறதுக்கு மறக்காது. ஸோ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் நார்த் கொரியா? ஐ திங்க் பியான்ஜியாங். கரெக்டாக மகளே? கரெக்டு. சவுத் கொரியா? சரி ஓகே ஃபைன். ஸோ கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன் மக்களே. ஸோ பக்கவாக கொடுத்துருக்காங்க. செனிகல், மோல்டோவா. ஸோ அவ்வளோதான். ஸோ 299 வேகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தெரியப்படுத்துங்க, மெயின்ஸ்க்கு இப்படி ஒரு பிடிஎஃப் தரமாக நம்ம crackvithjack.com போட்டிருக்காங்கடா, அடுத்த ஒரு மாதம் வந்து இதை பார்த்தாலே நம்ம ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க மகளே. ஸோ தேங்க்யூ, பை பாய். நாளைக்கு உங்கள் டமால் செஷனில் மீட் பண்ணுறேன். டமால் செஷன் தெரிய விடுவோம். இன்றைக்கி வந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, தரமாக செஞ்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.